ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பச்சடி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இந்த பாருங்கள், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை முறி தேங்காய், ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோந்தாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறன்னு இல்லாமல் இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறப்பும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். போதும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வத்தட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பச்சை வடையெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, போதும். நல்லா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.